ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் வாழ்க்கையில் என்ன ஆகுது அப்படின்னா, சில உறவுகள்கிட்ட ரொம்ப ரொம்ப அன்பை வச்சிருவாங்க, ரொம்ப பாசத்தை வச்சிருவாங்க. ஆனால் அந்த உறவுகளுடைய கேரக்டர் குணநலங்கள் அவங்களுக்கு பிந்தி தெரிய வரும்போது, ஏன்டா இவங்க கிட்ட நம்ம உறவு வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வருவாங்க. எதனால அப்படின்னா, அவங்களுக்கு அவ்வளோ மனக்காயங்களும் வலிகளும் கொடுக்கும் சில உறவுகள். இப்படிப்பட்ட உறவுகள்கிட்ட சரி விலகி போயிடலாம் அப்படின்னு சொல்லி வர யோசிப்பாங்க. ஆனால் விலகவும் முடியாது. இப்படி விலகவும் முடியாமல் நிம்மதியை இழந்து போய் என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு உறவு முறைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா? இப்படி நிம்மதியை இழந்து விலகவும் முடியாமல் நிம்மதியும் தராமல் இருக்கிற இந்த உறவுகள்கிட்ட இப்படி நடந்து கொள்ளுங்க. வாங்க, இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாழ்க்கைங்கிறதே நிம்மதியாக வாழதாங்க, உண்மைதானே? ஆனால் அந்த வாழ்க்கையே சில டைம் நமக்கு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் வருது. எப்படி அப்படின்னா, நம்ம ரொம்ப அன்பாக வச்சுருப்போம், ரொம்ப நேசிச்சிருப்போம் ஒரு காலகட்டத்தில். அதே உறவுகள் நம்மளை புரிஞ்சிக்காம நம்ம மனசை காயப்படுத்தும் போது அங்கே நிம்மதி இழந்து போன ஒரு சூழ்நிலை. இப்படி நிம்மதியே தராத இந்த உறவுகள்கிட்ட அனுசரித்து போய் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு சரி என்னால் இனி முடியாது, நம்ம இனி பிரிஞ்சு நிம்மதியாக வாழலாம், விலகிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது விலகவும் முடியாது. ஏன்னா நீங்கள் உண்மையாக அனுபவிச்சிட்டீங்கல்ல. அதனால் இப்படி நிம்மதியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த உறவுகள், இப்போ நீங்கள் நிம்மதியை இழந்து இருக்கீங்க பாருங்கள் ஏதோ ஒரு உறவுகள்கிட்ட. அந்த உறவுகளை முதல்ல உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகும்போது நீங்கள் ரொம்ப அன்பை காணிச்சிருப்பீங்க. அந்த அன்பு தாங்க காரணம் அப்படின்னு சொல்லுவேன். என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, அன்பை அளவோடு காணிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாலும் அவங்களுக்கு ஏற்றவாறு தலையாட்டிக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்க நம்மளை விட்டுட்டு விலகி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அதனால் அவங்க எது சொன்னாலும் என்ன பண்ணினாலும் ஓகே, சரி உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு நீங்கள் ஒபே பண்ணுறீங்க. அதாவது அவங்க சொல்கிறதுக்கு நீங்கள் கேட்குறீங்க. இதை அவங்க பயன்படுத்திக்குவாங்க. இன்னொன்று என்னென்னா, அவங்க எமோஷ்னலாக உங்களை அவங்க கைக்குள்ளே வச்சுருப்பாங்க. அவங்க பாஸ்ட் லைஃப், சின்ன வயசில் உள்ள இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஒரிஜினல் ஃபேஸை உங்கள்கிட்ட முதல்ல காணிச்சிருக்க மாட்டாங்க. அதனால தான் நீங்கள் அவங்கள நம்பியிருப்பீங்க, அவங்க ரொம்ப அன்பை காணிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ பாருங்க, அவங்களுடைய ஒரிஜினல் ஃபேஸ் உங்களுக்கு தெரிய வரும்போது ஒரு வெறுப்பு வருது. இப்படிப்பட்ட நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய உண்மையான முகங்களை முதல்ல காணிக்கிறது கிடையாது. அவங்க போலியான முகத்தை காணிச்சு தான் அவங்க வலைக்குள்ளே சிக்க வைப்பாங்க. இப்படி அந்த போலியான அன்பை உண்மைன்னு சொல்லி நீங்கள் போய் நம்பிட்டு அவங்க நம்ம மீது அளவு கடந்த அன்பை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொன்னாலும் நீங்கள் அடி பண்ணியும் போது அதை உங்கள் மைனஸ் அதை அவங்க பிடிச்சிக்குவாங்க. பிடிச்சி வச்சுட்டு ஏதாவது ஒரு காரியங்கள் அவங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா அவங்கள எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ண தொடங்குவாங்க. நீ இதை பண்ணுனா தான் நான் இப்படி இருப்பேன் அப்படின்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நீ இந்த காரியத்தை செய்யலைன்னா நீ என்கிட்ட பேசாத அப்படின்பாங்க. உங்களுக்கு அது பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். ஆனாலும் அவங்க பேசணுமே அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் அவங்களுக்காக சலிச்சுக்கிட்டு நீங்கள் அவங்க சொல்கிறதுக்கு ஏற்றவாறு நடந்துட்டுருப்பீங்க. இது நாட்கள் ஆக ஆக என்ன ஆகும்னா, ஏண்டா வேண்டாம் இந்த இது அப்படின்னு சொல்லி விலக நினைப்பீங்க. ஆனால் விலக விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்படி ஒரு பர்சன் கிடைக்க ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. யாருமே ஏதாவது ஒன்று சொன்னால் எல்லாத்துக்கும் தலையாட்டுவாங்களா? கண்டிப்பாக முடியாது. நீங்கள் அப்படி பழக்கிட்டீங்க. இப்போ அவங்கள விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆனால் முடியலை. ஏன்னா நீங்கள் அன்பு வச்சுருக்கீங்க. அதனால் உங்களால் விலகவும் முடியலை. அவங்கக்கிட்ட நிம்மதி எதிர்பார்க்குறீங்க. ஆனால் அந்த நிம்மதி உங்களுக்கு கிடைக்கவும் மாட்டாங்குது.
அப்படிங்கும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அப்படின்பேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், இல்லைன்னா லவ்வர்ஸாக இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். இவங்க எல்லாரும் சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல இவங்களுடைய அந்த போலியான முகத்தை பார்த்து உண்மை அப்படின்னு சொல்லி நம்பி எல்லாத்துக்கும் குனிஞ்சி, அதாவது அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு எல்லாத்தையும் அனுசரித்து போகிறவங்கள ஓவராக டார்ச்சர் பண்ணி அவங்களே விலகி வரணும் அப்படின்னு சொல்லி நினச்ச அவரை விலக விடாமல் ஒரு நிம்மதியை கொடுக்காம ஒரு நரக வேதனைக்குள்ளே வாழ இந்த இப்படிப்பட்ட குணநலங்கள் உள்ளவங்க வைப்பாங்க. அப்போ முதல்ல நீங்கள் இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்களா, உங்கள் மேலதிகாரி உங்களை வந்து ரொம்ப அடிமைப்படுத்தி மட்டம் தட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா உங்கள் மனசு எப்படியாவது இவங்கக்கிட்ட இருந்து விலகி வரணும் அப்படின்லாம் சொல்லி யோசிக்கும். இவங்கக்கிட்டலாம் நீங்கள் வந்து என்னென்னா அந்த ஆஃபீஸுக்கு விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் விலகியே இருங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னே சொல்லுவேன். ரொம்ப அளவு கடந்த அளவு ரொம்ப பழகிக்கிட்டு ரெண்டாவது அவங்க இப்படி மட்டம் தட்டும்போது மனசளவில் ரொம்ப காயங்கள் வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி, இந்த கணவன் மனைவி உறவில் பாருங்க எத்தனையோ வீட்டில் இது வந்து ரொம்ப மட்டம் தட்டி வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கணவன் மனைவியை மட்டம் தட்டி வைக்கும்போது மனைவிக்கு என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வருது. முதல்ல நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே செய்யாது கணவனுக்கு. ஆனால் மனைவியானவள் அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி ரொம்ப அன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவங்களுக்கு பணிவிட செய்கிற மாதிரி நீங்கள் செய்யும் போதும் அங்கேருந்து அன்பான வார்த்தைகள் கிடைக்குமா அப்படின்னா இல்லை. அப்படிங்கும்போது விலகிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க, விலகவும் விட மாட்டாங்க. ஏன்னா யாருமே இல்லாத நேரம் ரொம்ப பாசத்தை கொட்டுவாங்க. அதே இது வெளியே போய் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களை யாருன்னே தெரியாதது மாதிரியும் உங்களை ஏதோ மாதிரி நீங்கள் பின்னால் நடந்து வருவீங்க. அவங்க ஓல்டு ஃப்ரெண்டு, அவங்கள ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டு கொடுத்துட்டு உங்களை ஒரு மனுஷி மாதிரியே யோசிக்க மாட்டாங்க. உங்களுக்கு அங்கே மதிப்பே இருக்காது. அப்போது இந்த மதிப்பை இழக்க காரணம் என்னென்னா நீங்கள் தாங்க. அளவுக்கு மீறி அவங்களுக்கு அடிபணிஞ்சு போகிறதுனால. அதுக்காக கணவனை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னே சொல்ல மாட்டேன். மனைவியானவள் கணவனுக்கு அதாவது ரெண்டு பேரும் சமம். அதே மாதிரி சில வீட்டில் பாருங்க மனைவி கணவனை அடிப்பணிய வைக்கிறது, கணவனுக்கு ஒரு மதிப்பே கொடுக்கறது இல்லை. மட்டம் தட்டி அவங்க அப்படி பேசும்போது அந்த குடும்ப உறவுலேயும் ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. விலகி போகலாம் அப்படின்னா குழந்தைகள் இருக்கும், அந்த குழந்தைகளுடைய முகத்துக்காக ஒருவர் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னன்னா வாழ்க்கைங்கிறது கொஞ்ச காலம்தாங்க, சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான் வாழ்க்கை. நீங்கள் எடுக்கிற ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல முடிவா அப்படின்னு சொல்லி முதல்ல முடிவு எடுக்கும் போதே ரொம்ப யோசித்து நிதானமாக நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவசரத்தில் ஒரு முடிவு எடுத்தோன்னா அது வந்து லாஸ்டில் இப்படி தான் வந்து நிற்கும். ஆனால் இப்படி உங்களை விலகவும் விடாமல் நிம்மதியும் இல்லாமல் தரக்கூடிய அந்த உறவுகள்கிட்ட எப்படி நடக்கணும் அப்படின்லாம் சொல்லாமல் தெரியாமல் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்க. ஒன்று புரிஞ்சுக்குங்க, ஒருத்தங்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அவங்க இல்லைன்னா உங்களால் வாழ முடியாது, அவங்களுக்காக என்னன்னாலும் பண்ணுவீங்க, அது உண்மையான அன்பு. ஆனால் நான் ரொம்ப உண்மையாக அன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ரொம்ப வெளியே வந்து சொல்லக்கூடாது. அந்த அன்பு அந்த மரியாதை அவங்க மனசுக்குள்ளே இருக்கணும். அவங்களுக்கு தெரியப்படுத்தி தான் அந்த அன்பை பெறணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. உங்கள் கணவன்ட்டு நீங்கள் அன்பாக இருக்கீங்கன்னா நான் உங்கள் மீது ரொம்ப அன்பாக வச்சுருக்கேன், நீங்கள் இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிற ஒரு தேவை கிடையாதுங்க. உங்கள் மனசுக்குள்ளே அந்த அன்பை வச்சுக்கோங்க. அதே போல் ரொம்ப அடிபணிஞ்சு அவங்க இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் சுய மரியாதை அங்கே இழந்து போகுது. நீங்கள் இல்லைன்னா நான் வாழ்ந்தே கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போது அவங்க யோசிப்பாங்க, நம்ம இல்லைன்னா அவங்களால வாழ முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதை எதுவுமே தராமல் இருக்கும்போது இன்றைக்கி நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீங்க. கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவங்க மீது அளவு கடந்த அன்பு வச்சுருந்தாலும் அதை வந்து எமோஷ்னலாக வெளியே சொல்லாதீங்க.
கணவன் மீது அன்பு இருக்கணும் மனைவிக்கு, மனைவி மீது கணவனுக்கு அன்பு இருக்கணும். அதை மனசுக்குள்ளே வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே போல் ஃப்ரெண்டு, உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். ஆனால் எல்லா ஃப்ரெண்டும் நம்ம கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க. எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகம். உங்களுக்கு மதிப்பு கொடுத்து உங்ககிட்ட எப்படி பேசி பழகுறாங்களோ அப்படி நீங்கள் பேசி பழகுங்க. இப்படி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அவங்கள விட்டு விலகவும் முடியாமல் நிம்மதியும் இல்லாமல் இருந்தீங்கன்னா, அளவு கடந்த அன்பு அவங்க மேலே வச்சுருக்கீங்கன்னா, அதை வெளியே வந்து சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு தான் அவங்கள்ட்ட வாழணும் அப்படின்னு இல்லைங்க. கொஞ்சம் விலகி இருங்க, பிரிஞ்சு போகாதீங்க, கொஞ்சம் கேப் விடுங்க. உங்களுக்காகவும் நீங்கள் கொஞ்சம் வாழுங்க. அவங்கக்கிட்ட அன்பு இருக்கணும், அக்கறை இருக்கணும். ஆனால் அவங்க இல்லாமல் நான் வாழ முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வேண்டாம். அதனால நீங்கள் கொஞ்சம் அமைதியாக அவங்களுக்கு கொஞ்சம் அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் விலகி வந்து பிரிஞ்சு போகக்கூடாது. ஏன்னா குடும்பம் இருக்கு. கொஞ்சம் விலகி வந்து என்னென்னா உங்களுக்காக கொஞ்சம் வாழுங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு நீங்கள் அவங்களே புரிய வரும். ஏன்னா ஓடி ஓடி அடி பணிஞ்சு அவ்வளோ வேலையும் செய்திருப்பீங்க, அவங்களுக்காக உங்களையும் மாற்றிருப்பீங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு உங்கள் அன்பு அவங்களுக்கு புரிய வரும். நீங்கள் கொஞ்சம் அவங்கக்கிட்ட இருந்து அமைதியாக மௌனமாக லைட்டாக ஏதாவது ஒரு தேவைக்கு மட்டும் பேசிக்கிட்டு உங்கள் கடமையில் முழு கவனத்தை செலுத்திட்டு அவங்களுக்காக, அதாவது நீங்கள் அளவுக்கு மீறி அவைலபிளாக இருக்காதீங்கன்னு சொல்லுவேன். எல்லாமே அவங்க தான் அப்படின்னு சொல்லி இல்லாமல் உங்களுக்காக வாழ்ந்துட்டு உங்கள் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. ஆனால் அவங்கள விட்டு பிரியவும் செய்யாதீங்க. ஏன்னா கணவன் மனைவி உறவுங்கிறது ஒரு புனிதமான உறவு. அதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்காகவும் வாழணும். எத்தனையோ மனைவிமார்களோ கணவன்மார்களோ எடுக்கிற ஒரு தவறான முடிவுனால வாழ்க்கையை இழந்த சூழ்நிலையில் எத்தனை பேர் கண்ணீரோட குடும்பத்தை நடத்திட்டு போகிறாங்க. அதனால் ஒரு கஷ்டம்னு வரும்போது, ஒரு வேதனைன்னு வரும்போது உங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் தான். இப்படி ஒரு புரிதல் இருக்கணும். இப்படி இருக்கும்போதே என்ன ஒரு இதுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பு மரியாதை தந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். அதனால் எல்லாமே அவங்க இல்லைன்னா நான் வாழ முடியாது அப்படிங்கிற அந்த இமோஷனலை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கை நடத்தும்போது கொஞ்சம் எனி டைம் அவங்களுக்கு அவைலபிளாக இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் அப்படி இல்லை என்னால் அவங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சு வாழ முடியாது, பிரிய சொல்லலை, ஆனால் நான் ரொம்ப அன்பாக வச்சுருக்கேன், இனி அவங்க எது சொன்னாலும் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்னும் நீங்கள் குனிஞ்சு நீங்கள் செய்துட்டு இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு வளைஞ்சு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அங்கே உங்கள் தன்மானம் இழந்து போகும். தன்மானமும் வேணும், அவங்களும் வேணும் அப்படின்னா கொஞ்சம் உங்கள் எமோஷனலை, அதாவது அவங்க இல்லைன்னா நான் வாழ முடியாது அப்படிங்கிற அன்பு உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் வாழும்போது கண்டிப்பாக உங்கள் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வரும். கண்டிப்பாக அவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.